ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ள வீடியோ தான் பார்க்க போகிறோம். நிறைய சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க, குழந்தைங்களுக்குலாம் அடிக்கடி சளி பிடிக்குது, அதுக்கு ஏதாவது மருந்து ரெடி பண்ணி சொல்லுங்கள், நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். வில்லேஜ் சைடில் வந்து நிறைய நாட்டு மருந்து இருக்கும், அந்த மாதிரி செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைப்பூ. இதில் வந்து முருங்கை மொக்கு மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முருங்கை மொக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 எடுத்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம். இதில் வந்து ஒரு சின்ன துண்டு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலே வந்து 30 ரூபா தாங்க. இந்த பச்சை கற்பூரத்தை இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு இதில் சுத்தமான தேங்காய் எண்ணெய், மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சமாக இதை சூடு பண்ணோம். கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முருங்கை மொக்கு போட்டுட்டு இது கூடவே நம்ம பவுட்ரு பண்ணி வச்ச பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பிஞ்சு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் லைட்டாக ஆறி கொஞ்சம் வெதவெதப்பான சூட்டில் இருக்கும் போது குழந்தைங்களுக்கு மூக்கு நெஞ்சில் தடவிட்டுட்டு கை கால் அடிப்பில் தடவிட்டோம் அப்படின்னா சளி சீக்கிரமாக சரியாயிடுங்க.